सर्वं जजति सर्वाभीष्टप्रसाद सिद्धिरस्तु. பேர் சொல்லுங்க. கௌரி சங்கர். நட்சத்திரம் ராசி தெரியலையே. பரவாயில்ல. கௌரி சங்கர் நாமதைஸ்ய சகுடும்பானாம் சமஸ்தைர்ஜ்யம். கடவுளே, எனக்கு எல்லா உறவுமாவும் இருக்கிறது என் கௌரி மட்டும்தான். எனக்கு ஏதாவது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருந்தா அது என் கௌரிக்கு கொடு. அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுக்கறதா இருந்தாலும் அது எனக்கு கொடு. அவரோட கனவு லட்சியம் எல்லாம் நிறைவேறணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. என்னுடைய லட்சிய படைப்பா நான் நினைச்சிட்டு இருக்கேன். என் அம்மோட வாழ்க்கை புத்தகமானதும் மிகுந்த எதிர்பார்ப்போட தேர்வு கமிட்டிக்கு அனுப்பி வச்சேன். கடந்த 2 முறையும் என்னுடைய படைப்பு தேர்வு கமிட்டியால் நிராகரிக்கப்பட்டுடுச்சு. ஆனால் இந்த முறை இறுதி பரிசீலனைக்கு தேர்வானது தெரிஞ்சதும் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வணக்கம் சார். இந்திய இலக்கிய கழகத்திலிருந்து இந்த வருஷ அவார்டு செலெக்ஷனுக்கு புக்ஸ் வந்திருக்கு சார். ரெண்டாம் நக்கீரன் கவிதைகள். ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், நெல்சன் மண்டேலா. அம்முவாகிய நான். கௌரி சங்கர் வீடங்க. இது வந்துட்டேன். என்ன தெரியல? நாதன். கௌரி வெளியே போயிருக்காரு. அது தெரிஞ்சுதானே வந்திருக்கேன். உள்ள வரட்டுமா? என்ன ஞாபகம் இருக்கா அம்மோ? 1,00,000 ரூபாய் நீ மறந்திருக்கலாம். பாவம் சின்ன பொண்ணு. ஆனா அவமானப்பட்டது நான் தானே. கௌரியோட 25 வருஷ கால தவம் உன் வாழ்க்கை மூலமா நிறைவேறப் போகுது. இன்னும் 2 நாள்ல நமக்கு மாத்திரம் தெரிஞ்ச கௌரி இந்த உலகம் பூரா தெரிய போறாரு. இந்த நாவல் ரெடி ஆகிறதுக்கும் வாழ்க்கை தேவைப்பட்ட மாதிரி கௌரிக்கு இந்த அவார்டு கிடைக்க நீ தேவைப்படுற. எனக்கு ஒரு நாள், ஒரே ஒரு நாள். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. உங்களுக்கு எவ்வளோ பெரிய வாழ்க்கை கொடுத்த கௌரிக்கு நீங்க ஏதாவது செய்யணும் இல்லையா? இப்போ புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாக்கிலி மூக்கிலி வேல் குத்துறது இல்லையா? மண் சோறு சாப்பிடறது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். நீ எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. ஆனா 48 மணி நேரத்துக்குள்ள. தயவு செஞ்சு வெளியில போறீங்களா? கன்னி பொண்ணுங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணனா அழகு கூடுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ கூட அழகாத்தான் இருக்க. வெளிய போட பொறுக்கி. டென்ஷன் ஆகாதே அம்மோ, பொறுமையா யோசி. நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காமோ. ஏன் தெரியுமா? அதை காலையில தான் சொல்லுவேன். அது வரைக்கும் சஸ்பென்ஸ். என்னதான் நம்மளை சுத்தி 1000 வாசகர்கள் இருந்தாலும் இந்த மாதிரி விருதுகள் தான் ஒரு எழுத்தாளனுக்கு பெரிய அங்கீகாரம். என் பண்பாட்டை, என் கலாச்சாரத்தை, என் சக மக்களுடைய வலியை, சந்தோஷத்தை வேற மொழிக்காரனை, வேற்று நாட்டுக்காரனை என் எழுத்து மூலமா படிக்க வைக்கிறது எவ்வளவு பெரிய வரம். அந்த வரம்
உன்னால தான் கிடைக்க போகுது. நீ எனக்கே எனக்குன்னு படிக்க கொடுத்த உன் வாழ்க்கையால தான் கிடைக்க போகுது. அன்னைக்கு முழுக்க அப்படி ஒரு சந்தோஷம். அந்த நிமிஷத்துல அவர் குழந்தை மாதிரி சந்தோஷப்பட்டதை பார்த்ததும் அந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக நான் எதையும் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். கௌரியோட நான் வாழ்ந்த அந்த சந்தோஷமான வீட்டில் ஒரே ஒரு நாள் கடைசியா வாழ்ந்து பார்க்கணும்னு முடிவு பண்ணேன். நைட்டே ஒன்று சொல்றேன்னு சொன்னேன்ல, என்னன்னு கேட்கணும்னு தோணலையா உனக்கு? ஆமா, என்னது? அதாகப்பட்டது என்ன நாதன் சார் வர சொல்லியிருக்காரு. அவர் தான் இந்திய இலக்கிய கழகத்தோட தலைவர், அத்தாரிட்டி எல்லாம். அத்தாரிட்டினா? அவர் சைன் பண்ணாதான் எனக்கு அவார்டு கிடைக்கும். இப்போ அவரே கூப்பிட்டுருக்காருனா எனக்கு அவார்டே கிடைச்ச மாதிரி தான். ஒரு நிமிஷம். என்ன உருக்கமான பிரார்த்தனை போல இருக்கு. இந்த வருஷம் அவார்டு உங்களுக்கு தான். யாரு? கடவுள் சொன்னாரா? நான் தான் சொன்னேன் கடவுள்கிட்ட. வணக்கம் சார். வாங்க கௌரி சங்கர், உட்காருங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்க கதையை படிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். லாஸ்ட் 2 டைம்ஸ் இந்த அவார்டு உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுல? ஆமா சார். இந்த தடவை அப்படி எதுவும் ஆயிடக்கூடாது. சும்மா சொல்லக்கூடாது சார். கதையை ரொம்ப அனுபவிச்சு எழுதியிருக்கீங்க. உங்க எழுத்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நான் பிடிவாதமா இருக்கேன் சார், இந்த அவார்டை உங்களுக்கு தான் வாங்கி கொடுக்கணும்னு. கதையை எழுத்தா பார்க்கறதுக்கும் வாழ்க்கையா பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? மிஸ்டர் கௌரி சங்கர், ஒரு சின்ன சந்தேகம். கதையில வர அம்மோ நிஜத்துல இருக்காங்கல்ல? இருக்காங்க சார், என் மனைவியா. நாளைக்கு பத்திரிக்கை, தொலைக்காட்சி எல்லாத்துலயும் ஹெட்லைன்ஸ் உங்களை பத்தி தான். இட்ஸ் a great moment, you know. நிச்சயமா சார். மிஸ்டர் கௌரி சார், எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ணணுமே. சொல்லுங்க சார். இப்போ உங்க கதையை படிக்கும்போது ஒரு 6 மாசமாவது நீங்க அந்த கதையில வாழ்ந்து எழுதிருக்கீங்கன்னு தெரியுது. அந்த 6 மாச வாழ்க்கைய நான் ஒரு நாளாவது வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்கன்னு புரியல. புரியல? நிஜமா புரியல? உங்க எழுத்த பார்க்கும்போது நீங்க ரொம்ப ஷார்ப்புன்னு நினைச்சேன். சரி, நேரடியாவே கேட்கிறேன். முன்னாள் ப்ராஸ்டியூட் ஆன இப்போ உங்க மனைவியான அம்முவோட நான் ஒரு நாளாவது வாழ்ந்தே